ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திடவும் வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திடவும் வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் முன் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் நாளில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா.
அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அனைத்து அனைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா என் இயேசு ராஜா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ராஜா நீர் செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனால் எல்லாம். அல்லேலூயா. அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி நாம் ஸ்துதிக்க வேண்டும், ஸ்தோத்தரிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இது எப்பொழுதும் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு நாள் மாத்திரம் அல்ல, ஏதோ நேரம் கிடைக்கும் போது மாத்திரம் அல்ல, எப்பொழுதுமே அவர் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் துதிக்க வேண்டும். இன்றைக்கு ஜீவனோடு கூட வைத்திருப்பதே கர்த்தருடைய பெரிதான கிருபை. அல்லேலூயா. இந்த நாளிலும் அந்த தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், அந்த தேவனை நாம் துதிப்போம், அவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் எவ்வளவு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் என் தேவனுடைய கரம் எப்படி நம்மளை நடத்தி கொண்டு வருகிறதை நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், போற்ற வேண்டும், புகழ வேண்டும். அல்லேலூயா. அந்த தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்துல யாரை நம்பினாலும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு கிடைக்காது பிரியமானவர்களே. தேவனோடு கூட நாம் வாழும் பொழுது, தேவனோடு கூட உறவாடும் பொழுது, தேவனை நினைத்து நாம் எப்பொழுதுமே தியானிக்கும் பொழுது தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகம் மோசமான உலகம், பொல்லாங்கு நிறைந்த உலகம். இந்த உலகத்திலே தேவன் நம்மளை பாதுகாத்து கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிற நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர்கள் போகிற இடங்களை நாம் கூட சென்று பார்க்க முடியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. அந்த தேவன் நம்மளை பார்க்கிறவராய் இருக்கிறார். ஆகையினாலே அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த நாளிலும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆகையினாலே இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி நமக்கு வருகிறது என்பதை தியானிக்க வேண்டும், நாம் சிந்திக்க வேண்டும், அவரை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. இந்த நாள் வரையிலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருகிறீரே அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், வல்லவர், மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி ராஜா. உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போல தேவன் இந்த உலகத்தில் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை பற்றி கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டது போல இந்த தேவன் எப்பொழுதும் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகிறார், கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறார். பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுகிறார். அந்த பிள்ளைகள் மேலே அவருடைய கண்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று சொன்ன வசனத்தின்படி எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நீர் நிரப்பி கொண்டு வருகிறதற்காக எமக்கு நன்றி ராஜா. சாப்பிடுவதும் உண்ணுவதும் உறங்குவதும் எல்லாவற்றிலும் ஆண்டவரை ஒரு ஆசீர்வாதமாய் நடத்தி கொண்டு வருகிறீரே, அதற்காக கோடான கோடி நன்றி 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 ராஜா. கர்த்தாவே, இந்த ஸ்தோத்திர பலிகளை எல்லாம் என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய பிதாவே உமக்கு ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஹல்லேலூயா, இந்த உடன்படிக்கை
ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கை என்ற அந்த தலைப்பில் நாங்கள் வாக்குத்தத்தங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தர் எப்படி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், அதை எப்படி நிறைவேற்றி முடிக்கிறார் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை எப்படி கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, முதல்ல ஆசீர்வதிக்கிறார் வாக்குத்தத்தம். இரண்டாவது வாக்குத்தத்தம், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தர் இந்த வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த வேத வசனங்களை தியானிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இடைப்பட வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் பார்த்தீங்கன்னு சொன்னா, 15வது ஆதியாகமம் 15வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா 18லிருந்து 21வது வசனத்தை வரைக்கும் நான் வாசிக்கிறேன். முதலாவதாக, ஆபிரகாம் அந்த நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபிசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். எப்படி பண்றார் பாருங்க. ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை உண்டாக்கி தேவன் ஒரு மனிதனை அழைத்தார் என்று சொன்னால் அவர் சரியாக நடத்தி கொண்டு போவார். யோசேப்புக்கே தெரியாது அவர் எகிப்திலே அதிகாரியாக இருக்க போகிறார் என்று சொல்லி. ஆனால் அந்த யோசேப்பு பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பம் எப்படி இருந்தது? சகோதரர்களால் பகைக்கப்பட்டவராக இருந்தார். அவரை குழியில போட்டார்கள். அங்கே போனால், எகிப்திலே போனால் போத்திபார் வீட்டிலே பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையிலே போடப்பட்டார்கள். இப்படி ஆண்டவர் முன்குறித்த மனிதனுக்கு என்ன நடக்கிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா எப்படிப்பட்ட அந்த பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் அழைத்தது உண்மை என்று சொன்னால், உங்களை தேவன் முன்குறித்தது உண்மை என்று சொன்னால், நிச்சயமாகவே எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களின் மத்தியிலும் தேவன் உங்களை நடத்துவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும். யோசேப்புக்கு தெரிந்ததோ தெரியலையோ, ஆனால் யோசேப்பு நடத்தப்பட்ட வழிகள் பார்த்தீங்கன்னு சொன்னா கரடு முரடுகளாக இருந்தது. ஆனால் தேவன் முன்குறித்திருந்ததினாலே அவரை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எப்படி கிடைக்குதுங்க? யோசேப்புக்கு எப்படி கிடைச்சது? தானியேலுக்கு எப்படி கிடைச்சது? தாவீதுக்கு எப்படி கிடைச்சது? இது சொல்லப்பட்ட வார்த்தை, உன் சந்ததிகளுக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் என்று சொல்லி கொடுத்த வாக்கு தத்துவம் இன்றைக்கு வரைக்கும் பழித்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் ஒரு சின்ன நாடுதான். ஆனால் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறபடினாலே, கொடுத்த வாக்கு தத்துவங்கள் இருக்கிறபடினாலே தேவன் பாதுகாத்து கொண்டு வருகிறார். அதனால்தான் இந்த ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். ஒரு விக்கிரகத்தோடு கூட இருந்து கொண்டிருந்த ஒரு ஆபிரகாமை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டதின் நிமித்தம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஆபிரகாமை அழைத்து அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்கள் யாராக இருக்கலாம், தேவன் உங்களை அழைத்தார் என்று சொன்னார். இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். மோகன் சி லாசரஸ் இருக்கிறார். இன்றைக்கு அநேகர் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏன் மோகன் சி லாசரஸ் அவர்கள் சொல்லுகிறேன்னு சொன்னா, அவர் ஒரு விக்கிரகத்தின் பின்பாக இருந்து கொண்டிருந்து ஆண்டவர் அவரை அழைத்தவர். ஆகையினால இன்றைக்கு அவரையும் கர்த்தர் அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நடத்தி கொண்டு வருகிறார். எப்படி, எதற்காக, எதனால் நடத்துகிறார்? ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்.
உன் சந்ததியை நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்ன ஆபிரகாமுடைய அந்த ஆசீர்வாதம் அந்த சந்ததியின் வழியாக வருகிறது. இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்துவர்களும் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறார்கள். இது குறித்து பிறகு பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதம் எங்கே போய் முடிகிறது? இது என்றைக்கும் நித்தியமான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்றைக்கு ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த உலகம் அனுபவிக்கிறது. ஆனால் இந்த ஆசீர்வாதத்தினுடைய முடிவு எங்க இருக்கிறது என்று சொல்லி பிறகு பார்ப்போம். இந்த ஆசீர்வாதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஆபிரகாமோடு கொண்ட உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் ஆசீர்வதிக்கிறார். பிலேயாம் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் மக்களை சபிக்க சொல்லி அந்த ராஜா அனுப்புகிறான். ஆனால் அந்த இஸ்ரவேலுடைய அந்த வாசஸ்தலங்களை பார்த்த உடனே அந்த பிலேயாம் சொல்லுகிறார், எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்று சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களை சபிக்கிறவர்களை அவர் சபிப்பார். பிலேயாமால கடைசி வரைக்கும் இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியல. ஏனென்று சொன்னால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோப்புக்கு விரோதமான மந்திரங்களும் இல்லை. இன்னைக்கு யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாக்குத்தத்தம் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இது வாக்குத்தத்தங்க. இது சும்மா இல்லை. இது இந்த உலகத்துல சும்மா வந்தோம் வாழ்ந்தோம் போனோன்னு அல்ல. இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை ஒருவன் ருசித்தான் என்று சொன்னால், அந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் முற்று பெறுவது எங்கே என்று கண்டு கொண்டான் என்று சொன்னால், அவன் இந்த உலகத்தில் வெற்றி பெற்ற வாழ்க்கை வாழ்வான். வெறும் ஆபிரகாமினுடைய உலக ஆசீர்வாதங்களை குறித்து மாத்திரம் பார்க்கக்கூடாது. ஆகையினாலே இந்த நாளிலும் முதலாவது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆசீர்வதிக்கிறத குறித்து பார்த்தோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க. நான் இந்த ஆபிரகாமை குறித்து அவனுடைய வேலைக்காரன் என்ன சாட்சி கொடுக்குறான் பாருங்க. இன்றைக்கும் நம்மளுடைய வேலைக்காரர்கள் நம்மளை பார்த்து சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கலாம், எவ்வளோ பெரிய கம்பெனி வச்சிருக்கலாம், எவ்வளோ பெரிய ஓனராக இருக்கலாம். ஆனால் அதில் வேலை செய்கிறவர்கள் அவர்களை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும். என்ன சொல்றாரு பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க. எந்த அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த நாளிலும் பாருங்க, இந்த ஆபிரகாமை குறித்து அந்த வேலைக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 24:35 வசனத்துல இந்த வேலைக்காரன் சாட்சி கொடுக்கிறான். இன்றைக்கு நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கிறதா? இன்னைக்கு எத்தனையோ இடத்துல நம்ம பார்க்கிறோம். எப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் சொல்றாங்க. ஒரு சின்ன தவறு செய்தா கூட கிறிஸ்துவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். இவன் கிறிஸ்துவன் சொல்றான், இவன் தேவனுடைய வார்த்தையை சொல்றான், இவனோ உத்தமம் மாதிரி பேசுறான், என்ன செய்கிறான் என்று சொல்லி கண்ணில் விளக்கண்ணை ஊற்றி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் குறை சொல்கிற ஆட்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆபிரகாமை குறித்து அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய சாட்சி சொல்லுகிறான் பாருங்க. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம வாழ்கிற வாழ்க்கையில சாட்சி சொல்லுகிற வாழ்க்கையை நாம் இருக்க வேண்டும். நிச்சயமாகவே இந்த உலகத்திலே வாழும் பொழுது போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. கோபப்படாமல் இருக்க முடியாது. யாராவது ஒரு சொல்லிவிட்டால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. எல்லாவற்றிலும் கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ வேண்டிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே பார்த்தீங்கன்னு சொன்னா, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, ஒரு பிரபலமானவரை வெட்டி கொலை செய்கிறார்கள்.
ஆகையினாலே இந்த நாளிலும் இந்த ஆபிரகாமை குறித்ததான சாட்சியை போல நாமளும் நம்மளை குறித்தது ஒரு நல்ல சாட்சியை, நற்சாட்சியை, நாம் மரித்தால் கூட நம்மளை குறித்து பின்பாக பேசுகிறவர்கள் அவர் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறவராய் நாம் இருக்க வேண்டும். அதை தான் இந்த ஆபிரகாமை குறித்து இந்த வேலைக்காரன் சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ரோமர் 4:16 பாருங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாய் இருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரம் அல்ல, நாம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாகும்படிக்கு அப்படி இருக்கிறது. பாருங்க, அப்படி வருகிறது. ரோமர் பவுல் அழகாக இந்த நிருபங்களை வாசித்தவர். பவுல் அழகாக இந்த வேதகமத்தை வாசித்தவர். இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை எல்லாவற்றையும் நன்றாக அறிந்தவர். வேதத்தை கற்றறிந்தவர். அவர் எப்படி கொண்டு வந்து ஜாயின் பண்றாரு பாருங்க. இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கிறது? விசுவாசத்தினாலே கிடைக்கிறது. இன்றைக்கு இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி கர்த்தரை விசுவாசிக்கிறோம்? ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தார்? அவர் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த விசுவாசத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த விசுவாசம் கடைசி வரைக்கும் வர வேண்டும். அந்த விசுவாசத்தினுடைய முற்று நம்மளை நித்தியத்துக்கு கொண்டு போகும். அதை நாம் பிறகு பார்ப்போம். இந்த நாளிலும் ஆபிரகாமினுடைய அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தரை நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் ஜெபிக்கிறோம். நாம் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஜெபத்திலே ஒரு பதில் வரவில்லை என்று சொன்னால் நான் எதற்கு இந்த ஆண்டவரிடத்திலே நான் இரவும் பகலும் மன்றாடி கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அநேக துன்பங்களை அவர் அனுபவித்தார். இன்றைக்கு நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நிச்சயமாக நிறைவேறும். பிரியமானவர்களே, அது விசுவாசிக்க வேண்டும். நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், உனக்கு இந்த காரியத்தை செய்வேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னதை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று சொல்லி அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் இந்த ஆபிரகாமுக்குரிய விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாகவே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுதுங்க. என் பிள்ளை திருடனா போவான், என் பிள்ளை பொறுக்கியா போவான், பிள்ளையை பார்த்து அநேகர் தவறான வார்த்தைகளை சொல்லுகிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். நானும் ஒரு காலத்திலே, கிறிஸ்துவை அறியாத காலத்திலே, இப்படி பிள்ளைகளை சபிப்பதும் இப்படி மற்றவர்களை தூஷிக்கிறதும் தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னையும் அழைத்து என்னையும் தேவன் அவரை விசுவாசிக்கும்படி செய்யும் பொழுது அவருடைய வார்த்தை எனக்குள்ளே என்னை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த நாளிலும் இந்த ஆபிரகாமனுடைய விசுவாசம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே சொல்லுகிறேன், நினைத்த காரியத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பது நிச்சயம். கர்த்தரை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு குறைவும் கிடையாது. பிரியமானவர்களே, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த உலகத்திலே இருந்தாலும் இருக்கலனாலும் எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்மளை வாழ வைக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் பார்த்து சொல்றார், பிசாசு சோதிக்க வருகிறான், இவன் என்ன என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து அவன் ஏளனமாக நினைக்கிறான். அதனால்தான் ஆண்டவர் உபவாசம் இருக்கும் பொழுது அவர் இடத்துல போய், உபவாசத்தை முடித்த பிறகு அவர் இடத்துல போய் கேட்கிறார், இந்த கல்லுகளை அப்பமாகும்படி செய்ய என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்வான், வார்த்தையினாலும் உயிர் வாழ்வான் என்று சொல்லுகிறார். ஏன் இதை சொல்லுகிறார் என்று சொன்னால், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவர் எப்படி ஒன்னா எதை ஒன்னா செய்ய அவரால் முடியும். சரீரம் செத்து போயிருந்தா கூட அந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும்.
எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்தால் கூட அதை தூக்கி எடுக்க அவரால் முடியும். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால இன்று வரையிலும் அநேக பிரச்சனைகள் வரும்பொழுதும், அநேக நோய்கள் வரும்பொழுதும் தேவன் என்னை கண்மணி போல பாதுகாத்து இன்னைக்கு என்னை சுகப்படுத்தி கொண்டு வருகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 4:17 சொல்றாரு பாருங்க, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனார். விசுவாசத்தின் தகப்பனாக ஆண்டவர் மாற்றினார். எதற்காக? அழைத்த பொழுது வந்தார். போ என்றால் போனால், வா என்றால் வந்தார். கீழ்ப்படிதல் இருந்தது. கர்த்தர் சொல்லுவதை செய்கிற மனுஷனாக இருந்தார். ஆபிரகாம் முதிர் வயதுல குழந்தை கொடுக்குறேன்னு சொன்னா யாருக்காவது நம்பிக்கை வருமாங்க? யாராவது விசுவாசிக்க முடியுமாங்க? ஆனால் ஆபிரகாம் விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கர்த்தர் பார்த்தார். பாருங்க, பிள்ளையை கொண்டு அவர் பலியிட சொல்லுகிறார். ஈசாக்கை கொடுத்த ஒரே மகனை பலியிட சொல்லுகிறார். அதையும் செய்கிறதுக்கு போறார். அப்போ ஆபிரகாமை தேவன் எப்படியெல்லாம் சோதித்திருக்கிறார் பாருங்க. இன்றைக்கு ஒரு சின்ன சோதனை வந்தாலே போதும். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், என்ன ஆண்டவரே, மத்தியானம் சாப்பாடு கூட இல்லையா ஆண்டவரே, அவரை முறுமுறுக்கிறோம். அவர் முதிர் வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளையை கொண்டு போய் பலியிட சொல்லுகிறார். எந்த தகப்பனால முடியும்? எந்த தகப்பன் அப்படி செய்ய முடியும்? ஆனால் ஆபிரகாமுக்கு தெரிந்திருக்கிறது, நிச்சயமாகவே இவரால எத்தனை குழந்தைகள் வேணா கொடுக்க முடியும், எத்தனை பிள்ளைகள் வேணா கொடுக்க முடியும்னு சொல்லி ஸ்ட்ராங்கா விசுவாசித்திருப்பார் நான் நினைக்கிறேன். அதனால தான் சாராள் கிட்ட கூட சொல்லலை, தன்னுடைய மகனை பலியிட செல்றார். ஆனால் தேவன் அந்த சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதை பார்த்த உடனே ஆண்டவர், நாம் அழைத்த இந்த ஆபிரகாம் நமக்கு உண்மை உள்ளவனாய் இருக்கிறார். ஆகையினால் இவனை நான் ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா, என் ஆபிரகாமுக்கு இதை மறைப்பேனோ என்று சொல்றார். இந்த நடக்கிற காரியத்தை நான் மறைப்பேனோ? அந்த அளவுக்கு ஆபிரகாமை தேவன் நம்பி ஆசீர்வதித்து, அந்த இன்றைக்கும் நாம் வாழ்கிற இந்த சந்ததியில ஆபிரகாமின் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். நாம் ஆபிரகாமினுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் நினமுள்ளதாக்க மாற்றுவார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, என்ன போராட்டங்களிலே இருக்கிறீர்களோ, தளர்ந்து போக வேண்டாம். நானும் இங்கே உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற நானும் பல சூழ்நிலைகளை, பல வேதனைகளை, பல காரியங்களை கடந்து வந்தவர்கள் தான். எல்லோருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லோருக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனாலும் ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்து கொடுத்த வாக்கு தத்தத்தை நமக்குள்ளே அவர் பிரதிபலிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க, ரோமர் 9:7 பாருங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் சந்ததியார் எல்லோரும் பிள்ளைகள் அல்லவே. ஆபிரகாமுக்கு அடிமை பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் ஆண்டவர் எந்த நோக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார்னு சொன்னா, அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி பிறந்த பிள்ளைகள் தான் என்னுடைய பிள்ளைகள், ஆபிரகாமினுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். வாக்கு தத்தத்தின்படி பிறந்தவர் தான் ஈசாக்கு. அந்த ஈசாக்கின் சந்ததியிலே வந்தவர்கள் தான் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. ஆனால் வாக்கு தத்தத்தின்படி, அதனால்தான் இன்றைக்கு நாம் வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
இன்றைக்கு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஆபிரகாமின் மூலமாக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். நம் அடிமைத்தனத்தின் பிள்ளைகள் அல்ல, நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அதை தான் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார் பாருங்க. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறது. ரோமர் 9:7-8 வாசித்து பாருங்க. அப்போ வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆண்டவர் சொன்னது என்ன சொல்லிவிட்டார், நமக்கு எதுவுமே நடக்கவில்லை என நிச்சயமாக நடக்கும். பிரியமானவர்களே, ஆபிரகாமுக்கு சொல்லி 25 வருடங்கள் கழித்து தான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறினது. இன்றைக்கு எப்படியாவது உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னால் அந்த சந்ததியை ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் எப்படி வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறோம் என்பது மிக மிக முக்கியமானது. நாம் அதே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு, அதே விக்கிரகத்துக்கு பின்பாக சுற்றி கொண்டு, அதே விக்கிரக ஆராதனை செய்து கொண்டு நாம் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். எல்லோரும் பிள்ளைகள் தான், எல்லோரும் இந்த உலகத்துல வாழ்றாங்க தான். ஆனாலும் நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோமா, அல்லது எல்லோரும் போல நம்ம எல்லா கூட்டத்தோட ஒருவராய் இருக்கிறோமா என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒருவர் மாத்திரம் உண்டு. அதை நாம் பிறகு பார்ப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 3:7 பாருங்க. ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா. இந்த விசுவாசம் எங்கெங்கெல்லாம் வேலை செய்து பாருங்க. நாம எப்படி விசுவாசிக்க வேண்டும், ஆபிரகாமனுடைய வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது என்ன நடக்குது பாருங்க. கலாத்தியர் 3:7, ஆகையால் விசுவாச மார்க்கத்தால் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா. நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றவர்களாய் வாழ்வோம். பாருங்க, முதிர் வயதில் அவர் மரித்தாராம். ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி தாங்காது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை பரலோகத்திலே அந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே தேற்றப்படுகிறார். எங்கு கொண்டு போய் வைத்திருக்கிறார் ஆபிரகாமை பாருங்க. அதனால ஆபிரகாம் வாழ்ந்தது போல வாழணும்னு சொல்லியே தப்பான கணக்கு போடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலம் வேற, புதிய ஏற்பாட்டு காலம் வேற. ஆகையினாலே அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சாராம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்கிறார், ஆபிரகாமை அழைத்தார் ஆண்டவர், உடன்படிக்கை பண்ணார், வாக்கு தத்தங்களை கொடுத்தார், நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிரியமானவர்களே. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். கலாத்தியர் 3:29, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் ஆனால் எங்க வந்துட்டார் பாருங்க. ஆபிரகாமினுடைய சந்ததியில தான் ஜீசஸ் வராரு. ஆபிரகாமின் சந்ததியில தான் தாவீது வராரு. தாவீதின் சந்ததியில யார் வருது? ஜீசஸ் வராரு. எங்க கொண்டு வராரு பாருங்க. இந்த ஆசீர்வாதம் முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆசீர்வாதத்தை நாம் நித்தியமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சரியாக கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் ஒரு நாளும் மறக்கவில்லை. இந்த வாக்கு தத்தம் இவர்களுக்கு இந்த பூமியிலே மாத்திரம் அல்ல, நித்தியமாய் வர வேண்டும். நான் கொடுத்த வாக்கு தத்தத்தை இவர்கள் நித்தியமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவன்
விரும்பினது. ஆகையினால்தான் இந்த சந்ததியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்ததியிலே வருகிறார். அல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுல பாருங்க, இந்த இந்த டாபிக்ல ஆசீர்வதிப்பேன் என்ற டாபிக்ல கடைசியில எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரமாக இருக்கிறீர்கள். கலாத்தியர்ல 3:9 வாக்கு தத்தத்தின் சுதந்திரலாய் இருக்கிறீர்கள். ரெண்டாவதாக நம்ம இதுல பார்க்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, சபிக்கிறவனை சபிப்பேன். இது என்ற இரண்டாவது வாக்குத்தத்தம் என்னன்னா, உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாருங்க. இன்றைக்கு கிறிஸ்துவர்களை பார்த்து சபிக்கிறவர்கள் ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அவர்கள் கிறிஸ்துவை விட்டு வெளியே இருந்து கொண்டு, நான் கிறிஸ்துவன் என்று பெயர் கிறிஸ்துவராக இருக்கிறதை பற்றி நான் சொல்லவில்லை. உண்மையாய் இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் தன் இருதயத்தில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது இந்த ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தம் நமக்கு நிறைவேறுது. என்ன நிறைவேறுது? உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. இந்த சாபங்களை எல்லாம், உபாகமம் 37, இந்த சாபங்களை எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன்னை பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். இன்றைக்கு கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகிறார்களா? நீங்க போய் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதனால்தான் சவுலை பார்த்து ஆண்டவர் சொல்ல, சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமாமே என்று கேட்கிறார். ஏன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்துகிறவனை அவர் பார்த்து கொள்ளுகிறார். நாம ஒன்றும் செய்யவே தேவையில்லைங்க. இன்றைக்கு எத்தனையோ இடத்துல மீட்டிங் போட்டு எத்தனையோ எதிர்ப்புகளை தெரிவிக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தை சரியாக புரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால், அவர் எதிர்த்து வருகிறவர்களை கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த காதார வெட்டுகிறார். பேதுரு எடுத்து அந்த வேலைக்காரனை. ஆனால் அந்த காதை சுகப்படுத்திட்டு ஆண்டவர் சொல்றார், உன் பட்டயத்தை உரையிலே போடு என்று சொல்லுகிறார். அவருக்கு தெரியுங்க, அவரை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும். அவர் விரும்பி தன்னை ஒப்பு கொடுத்தார். அவரை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கும் நம்மை சபிக்கிறவர்களை அவர் சபிக்கிறார். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லைங்க. எந்த ஆட்சியாளராவது வரட்டும், யாராவது ஆளுகை செய்யட்டும், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். வாக்கு தத்தங்க இது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். நீ அதை பத்தி கவலைப்படுற? பிலேயாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்க வருகிறார். ஆண்டவர் அனுமதிக்கல, கொண்டு போட பார்த்தார் ஆண்டவர் அவரை, பிலேயாமை. அந்த கழுதை மூலியமாக பேசி அவரை தப்பி வைத்தார். ஆகையினாலே இன்றைக்கு கிறிஸ்துவர்களாகிய உங்களை ஒருவராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் அனைவரையும் அவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பூரணமாய் ஆண்டவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 14:1. கர்த்தர் யாக்கோப்புக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடு கூடிக்கொள்வார்கள். பாருங்க, உங்களுக்கு சத்ருவாய் இருந்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் இருந்தவர்கள் உங்கள் பட்சத்திலே வருவார்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். ஏசாயா 14:2 பாருங்க. ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்திலே விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தால் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த யோசேப்புக்கு நடந்த காரியங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அவரை ஒடுக்கினார்கள் சகோதரர்கள். அவரை ஒடுக்கினார்கள் போர்த்திபார் வீட்டிலே, அவரை ஒடுக்கினார்கள் சிறைச்சாலையிலே.
ஆனால் அவர்களையே ஆளும்படியாய் வைத்தார். யோசேப்பு எகிப்தின் அதிகாரியாக இருந்து அவர்களை ஆளும்படியாக செய்தார். சகோதரரையும் அவர்களை ஆளும்படியாக செய்தார். இந்த தரிசனத்தை அவர் 13 வயதிலே பார்த்து விட்டார். ஏன்? இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தின்படி யோசேப்பை எப்படி அவர் ஆசீர்வதித்தார் ஆண்டவர்? ஒடுக்கினவர்களை அவர் ஆளுகிறார். அவரை ஒடுக்கினார்கள், சகோதரர்கள் ஒடுக்கினார்கள், எல்லோரும் அவரை சிறுமைப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களையே ஆளும்படியாய் தேவன் ஆசீர்வதித்தார். அதுதான் இது வாக்குத்தத்தம். யோசேப்புக்கு இந்த இடத்திலே ஆளுகை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் யாரிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆபிரகாம் இடத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இந்த சபிக்கிறவர்கள், இந்த ஒடுக்கினவர்கள், இவர்களை எல்லாரையும் ஆளும்படியான அதிகாரத்தை யோசேப்புக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, நீங்கள் எங்கேயாவது ஒடுக்கப்படுகிறீர்களா? நீங்கள் எங்கேயாவது உண்மையாக வாழ்ந்து கொண்டு இயேசுவையே உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் எந்த அலுவலகத்தில் இருக்கிறீர்களா, அல்லது எந்த இடத்திலே பணிபுரிந்து கொண்டு இருக்கிறீர்களா? உங்களை ஒடுக்கிறார்களா? உங்களை துன்புறுத்துகிறார்களா? உங்களை அடக்கி ஆள்கிறார்களா? நிச்சயமாகவே கர்த்தர் அந்த இடத்திலே உங்களையே ஆளுகை செய்யும்படியாய் மாற்றுவார். இது அவருடைய வாக்குத்தத்தம். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டு இந்த உலகத்திலே வாழும் பொழுது அதற்கு உண்மை உள்ள தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பாருங்க, இன்னொரு வசனத்தை பார்ப்போம். யோவேல் 3:1 பாருங்க. இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பேன், அந்த நாளிலும் அக்காலத்திலும். 3:2 யோவேல் 3:2 நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்கிலே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரவேலிலும் என் சுதந்திரத்தையும் புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தது என் தேசத்தை பங்கிட்டு கொடுத்ததின் நிமித்தம். என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனம். அவர்களை என் ஜனத்தின் பேரில் சீட்டு போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சை ரசத்துக்கு கிரயமாக்கி கொடுத்தது நிமித்தம் அங்கே அவர்களோட வழக்காடுவேன். இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினவர்களே தேவன் என்ன சொல்லுகிறார்? வழக்காடுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனங்கள் எல்லாம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 3:4 பாருங்க. தீருவே, சீதோனே, பெலிஸ்தியாவின் சகல எல்லைகளே, உங்களுக்கும் எனக்கும் என்ன? இப்படி எனக்கு சரி கட்டுகிறீர்களோ? இப்படி எனக்கு சரி கட்டுவீர்களாகில் நான் தாமதமின்றி அதிசீக்கிரமாய் நீங்கள் சரி கட்டுதலை உங்கள் தலையின் மேல் திருப்பும்படி செய்வேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவருக்கு விரோதமாக வருகிறவர்களே, அது ஏன் இப்படி நடக்குது? இந்த தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம். அந்த வாக்கு தத்துவத்தினால என்ன நடக்குது? தேவன் அவர்களை சபிக்கிறவர்களை சபிக்கிறவராய் இருக்கிறார், அவர்களை ஒடுக்கிறவர்களை அவர் ஒடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் சற்று சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. முதலாவது நம்மளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக என்ன செய்கிறார்? நமக்கு விரோதமாக வருகிறவர்களை அவர் சபிக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, நேரம் இல்லாததுனால என்ன பண்ணணும்னா 3வது காரியத்தை வேகமாக பார்க்கலாம். 2வதுல நிறைய இருக்கிறது. அல்லேலூயா. 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா, பூமியின் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். பாருங்க, யோவான் 8:57 என்ன அழகாக சொல்றார் பாருங்க. இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆபிரகாம் அல்ல, இந்த ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதம் அல்ல, இந்த ஆபிரகாம் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அல்ல, ஆனால் இங்கே இந்த ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கவே இந்த ஆபிரகாமுக்கும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை இது காட்டுகிறது. பாருங்க, யோவான் 8:56 பாருங்க. உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோவான் 8:57 சொல்றாரு பாருங்க. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயது ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள்.
அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னவே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்றார். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாமை விட பெரிய ஆளு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தாச்சு. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி முடிக்க போகிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்தாயிடுச்சு. அதனால தான் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் என் நாளைக்கான ஆசையா இருக்கிறார் என்று சொல்லி. ஆகையினாலே இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதன் சந்ததியில இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் பாருங்க, ஆபிரகாம் அந்த நாளைக்கான ஆசையா இருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஏன் என்று சொன்னால், இந்த இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு ஆசீர்வாதம். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஒருவன் எனக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், இந்த உலகத்தில் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் மாத்திரம் வருகிற ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தின் ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தை விட்டு கடந்து போனாலும் நித்தியமான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறவராயிருப்போம். அதற்கு ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆபிரகாமுடைய பெரியவர் வந்துட்டாருங்க. இன்றைக்கு ஆபிரகாம் ஆசீர்வாதம் மாத்திரம் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் இருந்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பரிதபிக்கப்பட்டதா இருக்கும். இந்த ஆபிரகாம் ஆசீர்வாதம் ஒன்று மாத்திரம் நமக்கு போதும் என்று சொன்னால் நிச்சயமாகவே இந்த உலகத்திலே வந்ததுக்கான நிறைவை நாம் பெற முடியாது. இந்த உலகத்திலே வந்ததுக்கான நிறைவை பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் மேலான அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நிறைவேற்றி முடிக்கிறவராயிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்திருக்கிறார். அல்லேலூயா. சற்று சிந்தித்து பார்ப்போம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானித்தபடி ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, வாக்கு தத்தங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள, ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே, விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் விரோதமாக இருக்கிறீர் என்பது போல ஆண்டவரே கர்த்தாவே, அந்த வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ள, எல்லா சுதந்திரங்களையும் மூலியமாக பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக எங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர்.
எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.